கணபதி சரணம் கணநாத சரணம் வணக்கம். நான் ஆஜி நந்தினி. இன்னைக்கு ஒரு ஃபேக்ட் பார்க்க போகிறோம். யாரிடமும் எப்பொழுதும் எந்த காரணத்துக்காகவும் சொல்லக்கூடாதது பொய். இது சின்ன வயசுலேருந்து எங்கள்கிட்ட சொல்லி வளர்த்துருப்பாங்க இல்லை, ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துக்காக தான் பொய் சொல்கிறோம், ஆனால் அந்த பொய் கூட சொல்லக்கூடாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அது ஏன் அப்படின்றத பார்க்க போகிறோம். பயந்துராதுங்க, இட்ஸ் கோயிங் டு பி லிட்டில் இன்ட்ரெஸ்டிங். இதில் 3 விஷயம் பார்க்க போகிறோம். ஃபேக்ட் அபவுட் பொய், இம்பேக்ட் அபவுட் த பொய் அண்ட் ஃபைனல் ஜட்மெண்ட் அபவுட் த பொய். இது எல்லாத்துக்கும் முதல்ல உங்களோட வீட்டில் இருக்கிற குட்டீஸ் யாராவது பொய் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிச்சுன்னா யூ ஹேவ் டு பி ஹாப்பி அப்படின்றது சைக்காலஜிஸ்டாக்கள் சொல்லுகின்றாங்க. வை பிகாஸ் அவர்களுடைய நியூரோலஜிக்கல் டெவலப்மெண்ட், அதாவது நரம்பியல் வளர்ச்சி அதிகமாக நல்ல ஷார்ப்பாக இருக்கிற குழந்தைகளால் தான் சின்ன வயசுலேயே பொய் சொல்ல முடியும் அப்படின்றத சொல்கிறாங்க. அண்ட் அவர்களுக்கு இந்த சோஷியல் என்ன நடக்கிறது, அவர்களுடைய இமோஷனல் ஸ்டேட்டஸ் வந்து பார்த்தீங்கன்னா டாப்பில் இருக்கிறவடைய தான் டு எஸ்கேப்புக்காக அவர்கள் பொய் சொல்கிறார்கள் அப்படின்றத சொல்கிறாங்க. அடுத்தது அவர்களுடைய இன்டெலிஜென்சி அண்ட் பிரில்லியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆன் டாப்பில் இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. இது சிந்தாக்களுக்கு சொல்லிடாதீங்க, பட் இது வந்து நியூராலஜிக்கல் ஃபேக்டாக இருக்குது. அடுத்தது இந்த பொய் சம்பந்தமாக முதலாவது வடியும் நாங்கள் பார்க்க போகிறது ஃபேக்ட். இந்த பொய் வந்து எப்பவும் குட்டி போட்டுகிட்டே இருக்கும். ஒரு பொய்யோடு நின்றதா சரித்திரமே கிடையாது. அடுத்தது நீங்கள் எந்த பொய் சொல்கிறீங்க, யார்கிட்ட சொல்கிறீங்க அப்படின்னு ஞாபகம் வச்சிருக்க வேண்டியதாக இருக்குது. இட்ஸ் அ பிக் ப்ராசஸ். எப்படிப்பா ஞாபகம் வச்சிருக்கிறது இல்லை. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா it will be your ஹேபிட்டாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றதையும் சொல்கிறாங்க. இந்த பொய், இந்த பொய்யோட இம்பேக்ட் என்ன அப்படின்னு பார்ப்போமா. நாங்கள் ஒரு ஆக்கிட்ட தப்பிக்கிறதுக்காண்டி போய் சொல்லிடுவோமா, அவங்க எல்லாம் போயிடுவாங்க. ஆனால் எங்களோட மனசாட்சி வந்து எங்களை கொண்டுட்டே இருக்கு, நீ போய் சொல்லிட்டேன் அப்படின்னு. அடுத்தது என்ன அப்படின்னு பார்க்கும்போது, நீங்கள் சொன்ன பொய் ஒருத்தர்களுக்கு தெரிய வரும்போது நீங்கள் என்ன தான் தலகுலான்னு அதுக்கப்புறம் உண்மை சொன்னாலோ என்ன செய்தாலுமே நீங்கள் பொய் சொல்லிட்டீங்க அப்படின்றத அவர்கள் வந்து உங்களுக்கு கொடுக்க போகிற ஒரு லேபிளாக இருக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, மற்றவர்களிடையில பொய் சொல்கிறவர்களால் பொறுத்தவரையிலும் ஒரு உடைஞ்ச கண்ணாடி மாதிரி தான் உங்களை பார்ப்பாங்க. நீங்கள் ஒரு தெளிவில்லாத ஆள், அந்த மாதிரி தான் உங்களுக்கான ஒரு இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா மற்றவர்கள் மத்தியில் இருக்கும். ஸோ யூ ஹேவ் டு பி வெரி 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 கேர்ஃபுல் அப்படின்றதே சொல்லலாம். ஃபைனல் ஜட்மெண்ட் அப்படின்னு சொல்லிடல. இங்கேருந்து நீங்கள் மேலும் போயிடுவீங்களா, அங்கே வந்து கருட புராணத்தில் இந்த பொய் சொல்கிறாக்களுக்காக ஒரு தண்டனை இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு பேர் வந்து அபிசிம்மத் அப்படின்னு பேர். அதாவது உயரத்திலிருந்து உங்களை பிடிச்சி கீழே தள்ளி விடுவாங்களாம் அப்படின்றதும் சொல்லப்படுகிறது. ஸோ ஒரு பொய் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ எங்களுக்காக கொண்டு வருது. அது மட்டும் இல்லை, இன்னொரு விடயம், உங்களை பார்த்து யாராவது பொய் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிச்சுன்னா ஏன் பொய் சொல்கிறீங்க அப்படின்னு அவங்கள்ட்ட கேட்காங்க. ஏன்னா அதுக்கும் அவங்க ஒரு பொய் தான் சொல்ல போகிறாங்க. இன்ஸ்டெட் ஆஃப் தேட் யூ ஹேவ் டு டூ இஸ் லைக் ஸ்ட்ரெயிட்டாக அவங்களோட ஐயா அப்படியே பார்த்துட்டே இருங்க. அவங்களுக்கே ஒரு மாதிரி நர்வஸ் ஆகி அவையால் தொடர்ந்து கதைக்க முடியாமல் இருக்கும். ஸோ இதுலேருந்து என்ன தெரிய வருது அப்படின்னு சொல்லிச்சுன்னா, உண்மை சொல்லி மாட்டிக்கொண்டாலும் பரவாயில்லை, பொய் கடைசி வந்தாலும் சொல்ல வேண்டாம். காரணம் உண்மை உங்களை வாழ வைக்கும், பொய் வாழவே விடாது. Hope you guys like this video and I'll see you with the next video. Take care.